ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, இந்த சக்தி வாய்ந்த வாக்கை முழுமையாக கேள். நீ கேட்கும் ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கும், இனி நடக்கப் போவதையும் நான் சொல்வேன். என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ எவ்வளவோ விஷயத்திற்காக போராடி இப்பொழுது எதுவுமே வேண்டாம், எப்படி வாழ்க்கை நடக்கிறதோ அது போலவே நடக்கட்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டாய். வாழ்க்கையில் எதுவுமே வேண்டாம், எனக்கு நிம்மதி கிடைத்தால் போதும், நான் கேட்டது எதுவுமே கிடைக்கவில்லை, இப்படி பேசி எல்லாவற்றையும் வெறுத்து விட்டாய். வாழ்க்கையே வேண்டாம் என்ற சொல்லும் அளவுக்கு கூட உன்னுடைய வாழ்க்கையில் நீ வந்து விட்டாய். தங்கமே, நான் ஒன்று சொல்கிறேன், நீ வாழ்க்கையை வெறுத்தாலும் வெறுக்காவிட்டாலும் உனக்கு யாரும் வந்து எதையும் செய்ய போவது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவு போராடி உன்னுடைய விஷயத்தை நீ அடைகிறாயோ அதுதான் சந்தோஷமே தவிர, வாழ்க்கை உனக்கு பிரச்சனை தருவதனால் அதை விட்டு நீ ஒதுங்குவதனால் எதுவும் மாறப்போவது கிடையாது. யாரும் வந்து உனக்கு உதவப் போவதும் கிடையாது. ஒரு நாள் ஒரு பொழுது நீ எந்த வேலையும் செய்யாமல் வெறுமனையாக சும்மாக இருந்தால் உன்னை அனைவருமே கேவலமாகத்தான் பார்ப்பார்கள். பல நாள் உழைத்தாய் என்று சொல்ல மாட்டார்கள். இன்று நீ ஒன்றும் இல்லாமல் சும்மாகத்தானே இருக்கிறாய் என்று தான் சொல்வார்கள். பலருக்கு நீ முன்னாடி எல்லாமே செய்திருக்கலாம், ஆனால் அனைவரும் இப்பொழுது ஏதாவது செய்கிறாரா என்று தான் பார்ப்பார்கள். அப்படித்தான் நடக்கிறது. வாங்கும் வரை எல்லாவற்றையும் வாங்கி விடுவார்கள். அதே திரும்ப கொடுக்கும் நேரத்தில் அந்த உறவே இல்லை என்று சொல்லிவிட்டு போவார்கள். இப்படிப்பட்ட இடத்தில்தான் நீ இருக்கிறாய். அதனால் வாழ்க்கை வெறுத்து விடாதே. நீ வெறுப்பதினால் வாழ்க்கையை யாரும் உனக்கு சரி பண்ணி தரப்போவது கிடையாது. நீதான் சரி செய்ய வேண்டும். நீதான் போராடி உன் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் அடைய வேண்டும். உன்னால் எல்லாம் செய்ய முடியும். நீ இன்னும் கொஞ்சம் போராடினால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய இடத்திற்கு வந்து விடுவாய். நீ பாதி தூரம் செல்கிறாய், தோல்வி வந்தவுடன் திரும்ப வந்து விடுகிறாய். உன்னுடைய வெற்றியானது பக்கத்தில் தான் இருக்கிறது என்று உனக்கு தெரியவில்லை. ஆனால் தோல்வியை பார்த்து பின் நோக்கி வந்து விடுகிறாய். ஆனால் உனக்கு தெரியவில்லைப்பா, நீ இன்னும் 2 அடி எடுத்து வைத்தால் வெற்றி என்று. ஒரு முறை தோல்வி வாழ்க்கையில், அதுவே பல முறையாக மாறாது. ஏனென்றால் அடுத்த முறை நீ இந்த தவறை செய்யவே மாட்டாய். புரிகிறதா தங்கமே? எப்பொழுதும் வாழ்க்கையில் சோர்ந்து போய்விடாதே. சோர்ந்தால் யாரும் எதற்காகவும் எதுவும் செய்யவே மாட்டார்கள். உன்னை கேவலமாகத்தான் பார்ப்பார்கள். ஒருவேளை உன்னிடம் ஒன்றுமே இல்லை என்றால் உன்னை கேவலமாகத்தான் பார்ப்பார்கள். அதனால் எதையுமே நினைக்காதே. தோல்வி வந்தால் வரட்டும், அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்து நகர்ந்து கொண்டே இரு. சீக்கிரமாக உனக்கான ஒரு எதிர்காலங்கள் பிறக்கும், நல்லது நடக்கும். உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை மனதில் வைத்துக்கொள். என் மீதும் உனக்கு கோபம் இருந்தால் அமைதியாக இருந்து தியானம் செய். உன்னுடைய வாழ்க்கைக்கான விடை அந்த தியானத்தில் கிடைக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதுமே நான் இருப்பேன். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓம் சாய்ராம்.